வணக்கம் தலைவா, சூப்பரு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 உடைய ரிசல்ட் எப்ப வெளியிடுறாங்க, இதை பற்றிய ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோ பதிவுல இருக்குங்க. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பத்திய தேதி மறந்துடுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வர்கள் எல்லாமே கவனத்தில் இருக்க வேண்டிய நேரம் இதுங்க. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட் இன்னும் சற்று நேரம் இல்லைன்னா இன்னும் 2 இந்த மாதம் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளார குரூப் 4 உடைய ரிசல்ட்டை வெளியிட போறதாக சில அன்அஃபிஷியலான போர்ட்டல்ஸ் எல்லாமே தகவல்கள் நமக்கு குறிப்பிட்டு வராங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை குரூப் 4 உடைய ரிசல்ட்டுக்கு உண்டான நேரத்துக்கு நாம வந்தாச்சுங்க. இனிவரும் காலங்கள் அனைத்துமே குரூப் 4 உடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைத்துவிடும் அப்படின்ற நம்பிக்கையில நீங்க இருக்கலாம். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளார, அது இல்லைன்னா இந்த செப்டம்பர் 1ல இருந்து ஒரு 15ஆம் தேதிக்குள்ளார குரூப் 4 உடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ மக்களே, கவலையே பட வேண்டாம். நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உண்டான நேரத்துல நீங்க இருக்கீங்க. இந்த குரூப் 4 உடைய ரிசல்ட்டுக்காக தற்சமயம் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பதிவு இதுதாங்க. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும், இந்த கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதில் இந்த வீடியோவில் இருக்கு. ஸோ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 175 மதிப்பெண்கள் கண்டிப்பாக வேணுங்க. ஸோ இந்த மதிப்பெண்கள் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் ஜென்ரல் கேட்டகரிக்கு போக முடியும். ஸோ இந்த 200 மார்க்குக்கு 175 கொஸ்டின்ஸ் ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிசி கம்யூனிட்டிக்கு வரப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 173 மதிப்பெண்களுக்கு மேலே இருந்தாதாங்க. ஸோ இது இல்லை ஒரு 5 மதிப்பெண்கள் குறையலாம், இல்லைன்னா 5 மதிப்பெண்கள் கம்மி ஏறுவதற்கும் வாய்ப்பு இருக்கே தவிர, ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டான கட் ஆஃப். இதில் எந்த விதமான துளி அளவும் சேஞ்சஸ் கிடையாது. ஓகேங்களா? அடுத்த கேட்டகரி நம்ம பார்க்குறப்ப எம்பிசி கேட்டகரிக்கு நம்ம வரப்ப டிஎன்பிசி குரூப் 4 உடைய கட் ஆஃப் எம்பிசி கேட்டகரிக்கு 169 மதிப்பெண்கள். ஓகேங்களா? ஸோ 169, இதில் மேலே ஒரு 5 மதிப்பெண்கள் கூடலாம், கீழே ஒரு 5 மதிப்பெண்கள் குறைவதற்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கே தவிர ஏறுவதற்கு எக்காரணத்தை கொண்டு வாய்ப்பே கிடையாது. ஸோ ரிசல்ட் வெளியிடும் தேதியும் நமக்கு வெளியிட்டாங்க. அதனால டிஎன்பிசி தலைவர்கள், புதிய தலைவர்கள் எல்லாமே இந்த தகவல் நமக்கு வெளியிட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் கவலையே பட வேண்டாம். புதிய தலைவர் பிரபாகர் அவர்கள் குரூப் 4 உடைய முக்கியமான நம்ம அப்டேட்டை நமக்கு வெளியிட்டாங்க. ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார வெளியிட போறாங்க, இல்லைன்னா செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளார குரூப் 4 உடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக நம்மளால பெற்றுக்கொள்ள முடியுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு, இந்த கேட்டகரிக்கு வரப்போ 165 கொஸ்டின்ஸ் ரைட்டா இருக்கணும். ஸோ அடுத்து எஸ்சி ஏ கேட்டகரிக்கு 164ங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரிக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா 165 இல்லைன்னா 164, 163. ஸோ பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டெஸ்டியூட், விடோ, இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 155க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் தயவுசெய்து எதிர்பார்க்கவே வேண்டாம். குரூப் 4 விட்டுட்டு வேற எதனா எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது டோட்டலாகவே உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல காலி பணியிடங்கள் அதிகரிக்கிறாங்களா இல்லையான்ட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த டைம் கூடுதலாக ஒரு 1500 வேகன்சிஸை உள்ள கொண்டு வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே. ஸோ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க குரூப் 4ல வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும், இவ்வளவு வேகன்சிஸ் நமக்கு பண்ணுவாங்களா, இவ்வளவு வேகன்சிஸ் நமக்கு பண்ணுவாங்களா, இந்த வேகன்சிஸ் நமக்கு போதும் அளவு இருக்குமா அப்படின்ட்டு தான் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் தாங்க. வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா குரூப் 4 உடைய காரணங்கள், குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் கிட்ட சொல்லுவாங்க. கவர்மெண்ட் தான் இந்த வேகன்சிஸை அப்ரூவ் பண்ணி திரும்ப கொடுத்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி கிட்ட கொடுத்து ஸோ நிரப்பி தர சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சி அது எல்லாத்தையுமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஏஜென்சி ஒரு வேலையை தான் அவங்க செய்கிறாங்க.
ஸோ அதனால ஆட்களை நிரப்பி கொடுக்குற ஒரு ஜஸ்ட் ஏஜென்சி தான் டிஎன்பிஎஸ்சி. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். கவர்மெண்ட் வந்து ஒரு புதிய வேகன்சிஸ் வந்து குரூப் 4க்கு இந்த ஆண்டு கொடுக்க போறாங்க. ஸோ ஆல்ரெடி 18,000 வேகன்சிஸ் நாங்கள் எடுப்போம் அப்படின்ட்டு நேற்று குறிப்பிட்ட மாதிரி இன்றும் ஒரு புதிய வேகன்சிஸ் உடைய பட்டியலை வெளியிட போறாங்க. கவலையே பட வேண்டாம். டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நமக்கு எப்ப வேணாலும் சேஞ்சஸ் நடக்கும் குரூப் 4ல. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6244 வேகன்சிஸ் தான் சொல்லியிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய வேகன்சி கடைசியாக பார்த்தீங்கன்னா 1200 வேகன்சிஸ் கிட்ட இருக்குது. இதெல்லாம் தனியாக கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பின்ட்டு ஒரு தனியாக ஒரு தேர்வாணையமே இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை இதற்கு எல்லாத்துக்குமே புதிய வேகன்சிஸ் பட்டியலை நமக்கு வெளியிடுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு புதிய அப்டேட்டு நமக்கு வருக்குங்க. ஸோ 4 நோட்டிஃபிகேஷன் வர இருக்கு டிஎன்பிஎஸ்சியில். அடுத்தடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய நோட்டிஃபிகேஷன், 2025க்கு உண்டான குரூப் 4 உடைய நோட்டிஃபிகேஷன், இப்படி அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன், அடுத்தடுத்த தேர்வுகள், ரிசல்ட்டு. இனி வரும் காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஒரு தேர்வு நடந்து முடிஞ்சிட்டா அடுத்த 2 மாதத்துக்குள்ளார அதோடைய ரிசல்ட்டை உடனடியாக நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சியுடைய புதிய தலைவர் வெளியிட்டது தேர்வர்கள் மத்தியில் இன்னும் ஒரு பூஸ்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அடுத்தடுத்து அவங்க அடுத்து இந்த எக்ஸாம் இல்லைன்னா அடுத்த எக்ஸாம் உடனடியாக அந்தந்த இயரில் அந்தந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது தேர்வர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த டைம் குறிப்பிட்ட மாதிரி டிஎன்பிஎஸ்சி தன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் வந்து குறிப்பிட்ட மாதிரி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, இல்லை சொல்கிறது எல்லாத்தையும் செய்வாங்களா அப்படின்ட்டு நீங்கள் தயார்படுத்தியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரூப் 2 ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்க. உங்களை வந்து இப்போ இந்த டைம் வந்து கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா 2024 கேட்கப்பட்ட குரூப் 4 உடைய கேள்வி வினாத்தாள் வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது போல வரும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய வினாத்தாள் ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அதிகாரிகளும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கவலையே பட வேண்டாம். இந்த டைம் வந்து வினாத்தாள் குரூப் 2 உடைய வினாத்தாள் மிக 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 எளிமையாக தான் வரும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. எப்படி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம், எளிமையாக வரலன்னா எனக்கு டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினாத்தாள் ஜென்ரல் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இந்த டைமு நீங்கள் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட எளிமையான ஒரு வினாத்தால் டிஎன்பிஎஸ்சி இந்த டைம் மாணவர்களுக்காக வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட டைமில் நடத்தும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குரூப் 4 உடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஆகஸ்ட் 30க்குள்ளார எல்லாம் செப்டம்பர் 5லேருந்து 15க்குள்ளார கண்டிப்பாக கிடைத்தோடும். கவலையப்பட வேண்டாம். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பிடித்திருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.